السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله. أما بعد، قال الله سبحانه وتعالى في كلامه القديم: يا أيها الذين آمنوا لا تسألوا عن أشياء إن تبد لكم تسؤكم إلى آخر الآية. وقال نبي الله سيد البشر أفضل الأنبياء والمرسلين محمد رسول الله صلى الله عليه وسلم: إنما هلك من كان قبلكم بكثرة سؤالهم واختلافهم على أنبيائهم أو كما قال عليه الصلاة والتسليم. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான மேலான பெரியோர்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்ணியம் நிறைந்த உம்மத்துமார்களே, மார்க்கத்தில் தெரியாத பல விஷயங்களை பற்றி நாம் மார்க்க அறிஞர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்கிறோம். எல்லோருக்கும் மார்க்க கல்வியை கற்கும் வாய்ப்பை அல்லாஹ் தருவதில்லை. அப்படியானால் முஸ்லிம் சமுதாயத்தில் மார்க்க கல்வியை யார் கற்றுள்ளார்களோ அவர்களிடத்தில் சட்டங்கள் தெரியாதவர்கள், விஷயங்கள் தெரியாதவர்கள் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது குர்ஆனுடைய உத்தரவு. குர்ஆனில் அல்லாஹ் சொல்வான்: ஃபஸ்அலு அஹ்ல ذிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். உங்களுக்கு தெரியவில்லை என்றால் நீங்கள் தெரிந்த மக்களிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அப்போ கேள்வி கேட்பது என்பது நம்முடைய கல்வியின் ஒரு வாசல், ஞானங்களின் ஒரு திறவுகோல். ஒரு மனிதன் துன்யாவிலே மடையனாகவே வாழ்ந்து மடையனாகவே மரணிப்பதுங்கிறது கொஞ்சமும் அவனுக்கு பொருத்தமல்ல. அது அவருடைய வாழ்க்கையும் அல்ல. மனிதன் என்றால் யார்? தினமும் ஏதாவது ஒன்றை கற்க வேண்டும், தெரிந்ததை கற்றுக் கொடுக்க வேண்டும். இதுல மட்டும்தான் நாம மற்ற அந்த உயிரினங்களை விட்டு மாறுபடுகிறோம். இல்லை என்றால் நம்ம இரண்டு பேருமே ஹயவான் தான். நம்ம ரெண்டு பேருக்கு பொதுவான பேர் அரபு கிதாபுகள்ல மனிதர்களுக்கும் மற்ற உயிரினங்களுக்குமான பொதுவான பெயர் ஹயவான். அப்படின்னா உயிரினம். நாம எது விஷயத்துல மாறுபடுகிறோம், சிறப்பை அடைகிறோம் என்றால் ஒவ்வொரு நாளும் ஏதேனும் ஒன்றை கற்பதை கொண்டு, தெரிந்து கொள்வதை கொண்டு, அதுபோல தெரிந்ததை இன்னொருத்தருக்கு தெரிவிப்பதை கொண்டு. இந்த ரெண்டும் தான் நம்முடைய ஸ்பெஷாலிட்டி, நம்முடைய சிறப்பம்சமே அதுதான். அது மட்டும் இல்லைன்னு வைங்களேன், நாம ரெண்டு காலில் நடக்கிற மாதிரி ஒரு ஆயுதம். அதனால எப்பவுமே நம்ம ஒரு உறுதி வச்சுக்கணும். நான் ஒரு நாளைக்கு மார்க்கம் சம்பந்தமாக ஒரு விஷயத்தை தெரிவேன். அது ஒரு சம்பவமாகட்டும், குர்ஆனுடைய ஒரு வசனமாகட்டும், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் ஆகட்டும், அல்லது ஒரு மசாயில் ஆகட்டும், ஒதுவையினுடைய, தொழுகையினுடைய, மற்ற அன்றாட வாழ்க்கையினுடைய அந்த சின்ன சின்ன மசாயில்கள் ஒரு நாளைக்கு ஒன்றை நாம தெரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போ கற்பதும் கற்றுக் கொடுப்பதும் தான் மனித இனத்தின் சிறப்பு. இப்ப அல்லாஹ் சொல்கிறான், நாம் உங்கள் எல்லோராலும் மார்க்க அந்த கலாசாலையிலே சென்று, கல்லூரியிலே சென்று கற்றுக்கொள்ள முடியாது. சிலர் கற்பார்கள், மற்றவர்கள் அவர்களிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்வார்கள். ஃபஸ்அலு அஹ்ல ذிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ கேள்விகளிலே ரெண்டு வகையான கேள்வி இருக்கு. ஒன்று, ஒரு மசாயில் நமக்கு தெரியல, ஒரு சட்டம் நமக்கு தெரியல, ஒரு சம்பவம் நமக்கு தெரியல என்று சொன்னால் அது குறித்து இது போல இப்படி ஒரு சம்பவம் இருக்கிறது, அது என்ன என்று கேட்பது. அதாவது தனக்கு தெரிந்த ஒரு மூடலான ஒன்றை தெளிவுபடுத்திக் கொள்வதற்காக வேண்டி கேட்பது. தனக்கு தெரிந்த ஒரு மூடலான ஒன்றை தெளிவுபடுத்திக் கொள்வதற்காக கேட்பது. அதில் கூட தேவைப்பட்டால் தான் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் மூடலை மூடலாகவே தெரிந்து கொள்வது நம்முடைய கடமை. குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் கியாமத் நாளை பற்றி என்ன சொல்றான் சொல்லுங்களேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அந்த நாள் என்பது உலகத்தினுடைய 1000 வருஷங்களுக்கு சமம். என்ன புரியுது நமக்கு? ஒண்ணுமே புரியல. ஏன் 1000 வருஷம்னா எவ்வளவு லென்த்? யா அல்லாஹ், அப்ப அவ்வளவு லென்த்தாக அந்த ஒரு நாள் இருக்குமா கியாமத் நாள்? யோசிக்க ஒண்ணுமே புரியல நமக்கு. அது எப்படி? அப்ப அவ்வளவு நீளமான நாள் எப்படி நம்மளை நிப்பாட்டி அல்லாஹ் என்ன விசாரிப்பான்? அவனுக்கு என்ன அவ்வளவு விசாரிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? ஒரு வசனம் இப்படி வருதுங்களா? எப்படி அந்த நாள் என்பது இன்னைக்கு கூட சூரா சஜிதாவுடைய ஆயத்து. அதாவது நம்ம வரிசையா ஒதுக்கிறதுனால இன்னைக்கு நம்ம சஜிதா சூரா அதுல வந்துச்சு, கல்பி சனத்தி மிம்மா தஅுத்தூன்,
நீங்கள் கணக்கிடுகிற 1000 வருஷங்களைப் போல அந்த ஒரு நாள் இருக்கும்னு வந்துச்சு. இன்னொரு ஆயத்தில் எப்படி வருது? இன்னல்லாஹ சரியஉல் ஹிசாப், அல்லாஹ் மிக சீக்கிரமாக விசாரணையை முடித்து விடுவான். அல்லாஹ் மிக சீக்கிரமாக. அதற்கு விளக்கம் எழுதுவாங்க தப்சீர்ல, ஒரு அரை நாளுக்குள் அல்லாஹ் முடிச்சிருவான். ஒரு பக்கம் அரை நாளுக்குள் அல்லாஹ் முடிச்சிருவான். இன்னொரு பக்கம் அந்த ஒரு நாள் என்பது 1000 வருஷங்களுக்கு சமம். வருது ஒன்றும் புரியல. அப்போ இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா முஃபஸ்ஸிரீன்களுக்கெல்லாம் தலைமை முஃபஸ்ஸிர், குர்ஆனுடைய விரிவுரையாளர். அவங்க சொல்றாங்க, அது அப்படியே நீங்க நம்புங்க, அவ்வளவுதான். அந்த நாள் என்பது அப்படி இருக்கும். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா கியாமத்து நாளுங்கிறது நம்முடைய அந்த கற்பனைகளுக்கு அப்பாற்பட்டது. அது அப்படித்தான் இருக்கும். அல்லாஹுவை மறுத்த நபர்களுக்கு அந்த நாள் அப்படியே செவ்வாக இழுத்து கொண்டே இருக்கும். அவங்களுக்கு அந்த விசாரணைகள் மற்ற விஷயங்கள் எல்லாம் அப்படியே நாள் இழுக்கும். மூமின்களாகிய நமக்கு அந்த நாள் எப்படி போகும்னா, ஒரு பரலான தொழுகையை தொழுது முடிக்கிறதுக்கு எவ்வளவு டைம் எடுக்குது? ஒரு 10 நிமிடம். 10 நிமிடத்துக்குள்ள அந்த அந்த நாளே நமக்கு கழிந்த மாதிரி. அது நம்முடைய மனநிலையை கவனித்து மாறுபடும் ஹதீஸில் விளக்கம் சொல்றாங்க. இப்ப நான் சொல்ல வந்தது, சில சமயம் சில விஷயத்தை தெளிவாக கேட்டு தெரிந்து கொள்ளும். சில சமயம் நமக்கு அந்த தெளிவுகள் தேவையில்லை. விஷயத்தை அப்படியே உள்வாங்க. ஹதீஸ்ல வருது, சஹீஹ் புகாரி உட்பட எல்லா அந்த சஹீஹான 6 கிரந்தங்கள்லேயே வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகள்கிட்ட சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா உங்கள் மீது ஹஜ்ஜை கடமையாக்கியுள்ளான். முதல்ல ஹஜ்ஜுடைய கடமையை எடுத்துரைக்கிறாங்க. இன்னல்லாஹ கத் ஃபரல அலைக்குமுல் ஹஜ்ஜ, அல்லாஹ் உங்கள் மீது ஹஜ்ஜை விதியாக்கியுள்ளான். எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. அபூபக்கர், உமர், உஸ்மான் போன்ற பெரும்பெரும் சஹாபாக்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. ஒரு கிராமவாசி எந்திரிச்சு, நாயகமே, ஒவ்வொரு ஆண்டிலும் ஹஜ்ஜி கடமையான்னு கேட்கிறார். அவர் அந்த கேள்வி அவருக்கு வேண்டியதில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு ஆண்டும் ஹஜ்ஜி கடமையா இருந்தா அதையும் சேர்த்து சொல்லியிருப்பாங்க. இன்னல்லாஹ கத் ஃபரல அலைக்குமுல் ஹஜ்ஜ ஃபீ குல்லி ஆமின். ஒரு வார்த்தையை சேர்க்கறதுல என்ன வந்துட போகுது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவா சொல்றாங்க, அல்லாஹ் உங்கள் மீது ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கிறான். இவர் எந்திரிச்சு, அஃபீ குல்லி ஆமின் யா ரசூலல்லாஹ், இயர்லி கடமையாது அப்படின்னு கேட்டார். நபி முதல்ல அவருக்கு ஒன்றும் பதில் சொல்லல, அமைதியா இருந்தார். அவர் உட்கார மறுபடியும் கேட்கிறார். 3வது முறை கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அங்க பாருங்க, நான் ஆமான்னு சொல்லிட்டா அதுவே வழியாக ஆகும், அதுவே சட்டமாக ஆகும், உங்கள் மீது கஷ்டமாக போயிடும், ஒவ்வொரு வருஷமும் ஹஜ்ஜுக்கு போற மாதிரி. அதனால இப்படி கேள்வி கேட்கிற வேலை வச்சுக்கிறாதீங்க. உங்களுக்கு முன்னால் உள்ள உம்மத்தினர்கள் தங்களுடைய நபிமார்கள்ட்ட தேவையில்லாத அதிகப்படியான கேள்விகளால் நஷ்டமடைந்தார்கள் அப்படின்னு அந்த இடத்துல சொல்றாங்க. உங்களுக்கு முன்னால் உள்ள சமூகத்தினர், அதான் நமக்கு தெரியுமே, அந்த பனி இஸ்ராயல்ல ஒரு மாட்டை அறுத்து அதனுடைய வாளை கொண்டு அந்த மாட்டை அடித்து அது உண்மையை சொல்லும், யார் கொலை செய்தது, அது ஒரு பெரிய சம்பவம். ஆக ஒரு மாட்டை அறுக்கும்படி அல்லாஹ் சொன்னான். சூரத்துல் பக்கரான்னு ஒரு சூறா வதரம் குர்ஆன்ல, மிக நீண்ட நெடிய சூறா, 2.5 ஜுஸுகள் கொண்ட சூறா. அதுல அந்த சம்பவம் அல்லாஹ் என்ன சொன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் மூலமாக மாட்டை அறுத்து நீங்க இப்படி செய்யுங்கன்னு சொன்னான். ஒரு மாட்டை அறுத்துட வேண்டியதானே? அது சிவப்பு மாடா இருந்தா என்ன, வெள்ளை மாடா இருந்தா என்ன, கருப்பு மாடா இருந்தா என்ன, ஆண் மாடா இருந்தா என்ன, பெண் மாடா இருந்தா என்ன, இவங்க கேட்க அது எங்களுக்கு சொல்லணும். அது என்ன வகை மாடு, என்ன ஜாதி மாடு, என்ன நிறத்தினுடைய மாடு, இவங்க கேட்க 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 அல்லாஹும் ஸ்டெப் பண்ணிட்டே இருந்தான். இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். ஊர்ல ஃபுல்லா கிடைக்கல. அந்த மாட்டை தேடி தேடி பார்த்து கிடைக்கல. ஒரு கட்டத்துல அவங்கள அறியாமலே சொன்னாங்க, அல்லாஹ் நாடினால்தான் எங்களுக்கு அந்த மாடு கிடைக்கும், இன்ஷா அல்லாஹ் சொன்னாங்க. இன்ஷா அல்லாஹ் சொன்னதுனால கிடைச்சிருச்சு. ஆனா அதுவும் எப்படி கிடைச்சது தெரியுமா? பெருங்கொண்ட தொகையை செலவழித்து அந்த மாடை வாங்குவது போல ஆயிடுச்சு. நம்ம குர்பானிக்கு செலவழிக்கிறோமே, அதெல்லாம் விட பன்மடங்கு காசு கொடுத்து அந்த ஒரு மாட்டை வாங்குறாங்க. இதுக்கெல்லாம் எது காரணம்? தேவையில்லாத கேள்விகள் தான் காரணம். அல்லாஹ் அவன் சொன்னதுக்கு அப்புறம் ஒரு மாட்டை அறுத்திருந்தா வேலை முடிஞ்சிருக்கு. அப்போ இது நபி அவங்க இதைத்தான் சொல்றாங்க, உங்களுக்கு முன்னால் உள்ள சமுதாயம் தேவையில்லாத கேள்விகளால் அவர்கள் அழிந்து போனார்கள், நஷ்டமடைந்தார்கள் அப்படின்னு அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்கல்ல. இந்த உம்மத்திற்கு அது ஒரு படிப்பினை என்னன்னா, எது அவசியமான கேள்வி, எது நம்முடைய மறுமை வாழ்க்கைக்கு பயன் தரக்கூடிய கேள்வி, எது நம்முடைய தொழுகையை, நோன்பை, ஜக்காத்தை, ஹஜ்ஜை சரியான முறையில் நிறைவேற்றுவதற்குண்டான கேள்வி என்பதை தரம் பிரித்து அது சம்பந்தமாக கேட்கும். நம்மள நிறைய பேர்கிட்ட ஒரு ஹாபி இருக்கு, ஒரு சந்தோஷம் இருக்கு. என்னன்னா, இந்த தேவையில்லாத கேள்வியை கேட்டு அந்த குகைவாசிகளோடு ஒரு நாய் போயிருந்துச்சாமே. ஆமா, இருந்துச்சு. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், நாயின்னு தான் சொல்றான். அந்த நாயே ஆண் நாயா பெண் நாயா தேவையில்லையே. கபூர்லையும் இதை பற்றி கேள்வி கிடையாது,
மறுமையிலே இந்த மாதிரி கேள்வி கிடையாது. ஆனா அதுல நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட், நான் ஒரு கிதாப்ல படிச்சேன். ஸ்பெயின் இருக்குல்ல, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்பெயின் நாடு ஒரு காலத்துல முஸ்லிம்கள் கைவசம் இருந்துச்சு. ஒரு 200-300 ஆண்டுகள் முஸ்லிம்கள் கைவசம் இருந்துச்சு ஸ்பெயின். அந்த நாட்டில் முஸ்லிம்களுடைய அந்த ஆட்சி அதிகாரம் கையை விட்டு போனது எப்படின்னா, யூதர்கள் உள்ளே புகுந்து உட்கட்சி பூசலை உண்டாக்கினார்கள். எப்படின்னா, உலமாக்களுக்கும் மற்ற மக்களுக்கு மத்தியில கருத்து வேற்றுமை உண்டாக்குறாங்க. இந்த மாதிரியான மசாயில்கள், எது மாதிரி மசாயில்கள், எது மார்க்கத்தில் தேவையில்லையோ, கூடுதலான விஷயமோ, உபரியான விஷயமோ, அதுல உலமாக்களையும் உமராவது மக்களுக்கு மத்தியில ஒரு தூண்டுதலை உண்டாக்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு சண்டையை மூட்டி விட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சண்டை நாடே அவர்கள் கைவிட்டும் போறது மாதிரி ஆகிப்போச்சு. கிதாபில் எழுதியிருக்கிறாங்க. அப்போ தேவையில்லாத கேள்விகளாலும் அதிகப்படியான கேள்விகளாலும் நம்முடைய அதிகாரம் நம்மை விட்டு போகுது என்று சொன்னால் நாம யோசிக்க வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு கேள்விகளும் அது அவசியமானதா, அதை பற்றி நம்ம கேட்கணும். கேட்காம நம்முடைய சட்டத்திட்டங்களை நாம் சரியான முறையில் நிறைவேற்ற முடியாது. ஒருத்தர் தொலை வர்றாருன்னா முதல்ல தொழுகையாளியாக அவர் ஆகிறாருன்னா அவருக்கு அந்த தொழுகையை பற்றி தெரியாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு முதல்ல கற்றுக் கொடுத்தார்கள், அப்புறம் தான் செயல்படுத்தினார்கள். வந்த உடனேயே தொழுங்கள்னு சொல்ல. ஒரு சஹாபி இஸ்லாத்துக்கு வர்றார், எங்க வச்சு வர்றாரு? ஒரு மனிதர் இஸ்லாத்துக்கு வர்றார், எங்க வச்சு வர்றாருன்னா போர்க்களத்தில் வச்சு வர்றாரு. அதை நபி சொன்னாங்க, இது போர்க்களம், இங்க இப்ப ஜிஹாது தான் இருக்குது, தொழுகைக்கான நேரம் இப்ப இல்லை, எனவே நீங்க இதுல கலந்து கொள்ளுங்க, தொழுகைக்கான நேரம் வரும்போது நான் உங்களுக்கு தொழுகையை பற்றி கற்றுத்தரேன்னு சொன்னாங்க. அப்படியானால் மேலான பெரியவர்களே, நம்முடைய கேள்விகளில் கவனம் வேண்டும். எது ரொம்ப அவசியமோ அது குறித்து யதார்த்தமாக நாம் கேட்க வேண்டும். எதை பற்றி அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு ஒரு அளவு சொல்லியிருப்பார்களோ அது அளவோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும். இதுவெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றிக்கு அடையாளம். ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா நம்மை வெற்றியாளர்களின் கூட்டத்தில் சேர்த்தல் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.